தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் இடும்பாவனம் உறவுகள் நினைத்து கொள்ளலாம். இங்கே குடமுழுக்கு இன்னும் 28ஆம் தேதி அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்ன காரணம், எதற்காக இவர்கள் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். சில பேர் அரசியலை உற்று நோக்குபவர்களும் நமது தமிழ் சார்ந்து சிந்திப்பவர்களும் நினைத்திருப்பீர்கள், நமது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறதே தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று. அப்படி சொல்லியும் ஏன் இவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நாங்கள் பல முறை போராடி ஒவ்வொரு முறையாக இந்த அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு வந்திருந்தோம். வந்துவிட்டு எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வைத்தது கலசத்தில் தமிழ் ஏற வேண்டும். நம்முடைய சர்க்குணநாதர் கோயில் கலசத்தில் தமிழ் ஏற வேண்டும் என்றும் தமிழுக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் எங்களுடைய மாவட்ட மற்றும் மண்டல மாநில கிளை ஒன்றிய பொறுப்பாளர்கள் வாயிலாக அணுகினோம். அப்படி செய்யும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் 10 ஓதுவார்களை கூப்பிடுகிறோம், இரண்டாம் மரியாதை அதுபோல ஒன்றையும் முதல் மண்டலப்படியில் செய்கிறோம் என்கிற உப்புக்கு சப்பானியான திராவிட மாடல் ஆட்சியின் SV சேகர் மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், நம்ம அறநிலையத்துறையோட அமைச்சர். அவர் என்ன பண்றாருனாக்க, நம்முடைய தமிழை கலசம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்னைக்குமே செவிசாக்குறது இல்லை. அவங்க அவங்களுடைய கோரிக்கையை நாங்க பல முறை எடுத்து வைத்தும் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பது என்பது இல்லவே இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க பல்வேறு ஆலயங்கள்ல நாங்க கோயில்கள்ல என்ன பண்றோம்னா குடமுழுக்கு நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு சாதனைகள்ல பீற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம், அவர்கள் இதுவரை எந்த ஒரு கோயிலுமே அவர்களாக தமிழில் குடமுழுக்கு என்று நடத்தவே இல்லை. நாங்கள் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு நீதிமன்றப்படி ஏறினோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு நீதிமன்றப்படி ஏறினோம். தற்போது 10 லட்சம் அபராதம் என்று திருச்செந்தூர் கோவிலுக்கு தீர்ப்பு வழங்கியது. கடந்த மாதம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சிகள்ல, ஜூலை 3ஆம் தேதி தீர்ப்பு வருது. அதன் பின்னரும் என்ன பண்றாங்கன்னாக்க, கீழே தமிழ் ஒழிக்குது, மேல சமஸ்கிருதம் ஒழிக்குது. தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நடத்துங்கள் என்று ஒரு உயர் நீதிமன்றம் ஆணையிட்டும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை வட்டாட்சியர் கூப்பிடுகிறார், இன்னைக்கு வாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நாங்கள் உடன்பாடு என்பதை நாங்கள் செய்து கொள்வதாக இல்லை. தமிழ் கலசத்தில் ஏற வேண்டும். அதுவும் பாத்தீங்கன்னாக்க நம்ம கற்பனார்குளம் கோயில் அடுத்ததா குடமுழுக்கு வைக்கிறாங்க, நம்முடைய தில்லைவிளாகம் ஓமங்காடு கோயில் குடமுழுக்கு வைக்கிறாங்க. அனைத்திலுமே தமிழ் மேலே ஏறணும். அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நம்மளை ஒரு அழைப்புதல் அச்சடிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கீழப்பெருமலை, மேழப்பெருமலை, கற்பனார்குளம், தொண்டியக்காடு இந்த கிராமங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்கள கூப்பிடவே இல்லை. கேட்டாக்க ஒரு 4 ஊராட்சிகளை மட்டும் இணைச்சி அழைப்புதல்ல பதிவிட்டிருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு செஞ்சா என்ன, இப்ப பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து எல்லாருமே இந்த கோயில்ல வழிபட்டவங்க தான். இப்ப என்னுடைய பாட்டனும் சரி, தம்பி இடும்பாவனம் கார்த்தியோட பாட்டனும் சரி, ஐயா சுப்பிரமணியோட பாட்டனும் சரி, இப்ப என்னன்னா நம்ம கற்பனார்குளம் கோயிலையும் நம்முடைய கோயிலையும் தில்லைவிளாகம் ஓமங்காடு கோயிலையும் வழிவழியா வழிபட்டு இருக்கோம். ஆனா யாருக்குமே தமிழ்ல வழிபாடுங்கிறது இல்ல, அன்னை தமிழில் வழிபாடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா என்னைக்காவது அவங்க செஞ்சிருக்காங்களா? அதுவும் நம்ம போய் கேட்க வேண்டியதா இருக்கு. நம்முடைய தாய்மொழி வழிபாடு என்பதை நாம் கேட்டுதான் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இழிவான சூழல்ல நம்ம வாழக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிற இத்துடன் எனது உரையை நிறைவேற்றுகிறேன். அடுத்ததாக நாம் தமிழர்.